ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இங்கே நடக்கிற சூழ்நிலை என்ன? இஸ்ரவேலர்கள், யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். ஆண்டவரே, 70 வருடம் சிறையிருப்பு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு ஏக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த பாபிலோன் ராஜா கொடூரனாய், அரக்கனாய் அல்லது உங்களை அழிக்கிறவனாய் வந்தானோ அந்த ராஜாவே உங்களை விடுதலை செய்யும்படிக்கு, அல்லது அந்த ராஜ பதவியில் இன்னும் ஒருவனை நான் கொண்டு வருவேன், அவன் உங்களுக்கு இறங்குவான், நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே, நம்பிக்கைகள் எல்லாம் செத்துப்போன நிலைமையில் இருந்த யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். இந்த வார்த்தையை 70 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றினார். ஒருவேளை நம்பிக்கைகள் எல்லாம் செத்துப்போன நிலைமையில் நீங்கள் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் இறங்குவேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். வரவேண்டிய நன்மைகள் வராமல் தடையாக இருக்குமானால் வர உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த காரியம், தடைப்பட்ட காரியத்தில் கர்த்தர் விடுதலையை தருவார். நம்புங்கள், ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன். உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர் அற்புதம் செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.